திரு நயினார் நாகேந்திரன் அண்ட் அண்ணாமலை அவங்களுடைய ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்காததுக்கு ஃப்ளைட்டு ஒரு காரணம், ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் ஆனது ஒரு காரணம் சொல்லப்பட்டது. அதே போல் வானதி அவர்களும் பங்கேற்கல, அதே காரணம் தான் சொல்லப்படுகிறது. ஸோ உங்களுக்கு அதுதான் இருந்தாலும் வெளியில் ஒரு பெர்செப்ஷன் பில்ட் ஆகிட்டே இருக்குல்ல, அண்ணாமலை வந்து இஸ் அப்செட் வித் பார்ட்டி, அவர் நேஷனல் ஹைகமாண்ட் கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு, ஹைகமாண்ட் கிட்ட மட்டும்தான் அவருடைய கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இருக்குது, இங்கே லோக்கல் யூனிட் கூட அவருக்கு டச்சில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெர்செப்ஷன் ஒரு சமூக வலையத்திலேயாவது அட்லீஸ்ட் டு தி எக்ஸ்டென்ட் இருக்குல்ல, அது பற்றின ஏதாவது இன்புட்ஸ் இருக்கா? டெல்லியில் எப்படி பெர்சீவ் ஆகப்படுகிறது? டெல்லியில் பெர்சீவ் ஆகப்படுறது கேட்டோன்னா, அண்ணாமலை கண்டிப்பாக அவருக்கு என்ற ஒரு மரியாதையான இடம் தந்திருக்கிறார். நரேந்திர மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, நட்டாவும் சரி. அவர் என் மண் என் மக்கள் யாத்திரை போன பிறகு அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது உண்மை. புதியதாக பாஜகவினுடைய தலைவர் வந்தவுடனே டிசம்பர் 20 தேதிக்குள் வந்து விடுவார் என்று சொல்லுகிறார்கள். இன்று அல்லது நாளை மாலைக்குள் உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக தலைவர் நியமித்த பிறகு அகில இந்திய தலைவர் நியமிக்கப்படுவார். பூபேந்தர் சிங் யாதவ் வச்சுங்களேன், பேச்சுக்கு நான் சொல்றேன், 3 பேர் ஓடிட்டு இருங்க. இன்னைக்கு பூபேந்தர் சிங் யாதவ் வந்தார்னா நிச்சயம் அண்ணாமலை செக்ரட்டரி டு பிஜேபியா நிச்சயம் எடுத்துப்பார், தன்னுடைய செக்ரட்டரியத்தை வச்சுப்பார். அது மட்டும் அண்ணாமலை பொறுத்துன்னு இருக்கணும். ஏன்னா இந்த சமூக வலைதளங்கள் என்று சொல்லி அதன் மூலமாக அண்ணாமலை குழப்பி விட்டு, அண்ணாமலைக்காக குழப்பி விட்டு, இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் கேட்டகாரிக்கல சொல்லிட்டார் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னுட்டு. எங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு கஷ்டப்படுறாரு, ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு வைகோ என்ன பண்றாரு, கடைசியில் திமுக போய் சேர்ந்தாரு. ஒரு நாளைக்கு ஒரு 100 கணக்கான கோடி ரூபாயில செலவழிக்கணும். அதெல்லாம் அண்ணாமலைக்கு எங்க இருக்குங்க பாவம்? அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தான் இருந்தாரு. அதெல்லாம் அண்ணாமலை அதுக்கு விரல சுட்டுக்க மாட்டார். இஸ் ஏபிள் போலீஸ் ஆபீசர், லா அண்ட் ஆர்டர் தெரிஞ்சவர், இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சவர், செக்யூரிட்டி தெரிஞ்சவர். இதெல்லாம் பார்த்துட்டு he will not commit to. அது நயினார் நாகேந்திரன் சொன்ன சரி.